ஹலோ மக்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் PIC16 ஆஃப் 8778A. PICங்கிறது பெரிஃபெரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலரும், 16ங்கிறது ஜெனரேஷன மீன் பண்ணுது. Fங்கிறது ஃபிளாஷ் மெமரிய மீன் பண்ணுது. 77ங்கிறது பார்ட் நம்பரும், 8ங்கிறது பிட் கண்ட்ரோலரும், ஆ Aங்கிறது இன்பில்ட் அனலாக் கன்வர்ஷன மீன் பண்ணுது. இப்போ பின் லேஅவுட்ட பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு MCLRன்னு ஒரு பின் இருக்கு. அந்த பின்ன எப்போலாம் ஹை பண்றோமோ, கண்ட்ரோலர் வந்து ரீசெட் ஆகும். இதில டோட்டலா 5 போர்ட் இருக்கு. போர்ட் A வந்து ஃபுல்லா அனலாக்கும், போர்ட் B வந்து ஃபுல்லா இன்டரப்ட்டுக்கும், போர்ட் C வந்து கம்யூனிகேஷன் போர்ட் லைக் UART, SPIE, I2C. போர்ட் Dங்கிறது ஃபுல்லாவே டிஜிட்டல் பின்ஸ் தான். போர்ட் Eங்கிறது நம்ம வந்து அந்த பின்ன வந்து அனலாகாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, 8 பின்ன வந்து ஹை பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரிஸ்ஸுங்கிற கீவேர்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்துப்போம். ட்ரிஸ்ஸுங்கிற கீவேர்ட் வந்து அத வந்து இன்புட்டா, அவுட்புட்டாங்கிறத கான்ஃபிகர் பண்ணுவோம். ட்ரிஸ்ஸுங்கிற அந்த கீவேர்ட்ல வந்து நாம எப்போ 1ங்கிறத செட் பண்றோமோ, ஐ மீன் ஹைன்னு செட் பண்றோமோ, அது வந்து இன்புட்டா கான்ஃபிகர் பண்ணிக்கும். எப்போ லோங்கிறது ஐ மீன் 0ங்கிறத செட் பண்றோமோ, அப்போதைக்கு அத வந்து அவுட்புட்டா வந்து கான்ஃபிகர் பண்ணிக்குவோம். இப்போ போர்ட்டுங்கிறது அவுட்புட். அத எப்படின்னா, போர்ட்ட வந்து ஹை பண்ணணுமா, லோ பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து போர்ட்ட வந்து இது பண்ணுவோம். இப்போ வந்து போர்ட் D வந்து எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். அந்த போர்ட் Dல வந்து டோட்டலா 0 டூ 7 பின்ஸ் வரையும் இருக்கும். 0 டூ 7 பின்ஸ் வரையும் இருக்கும். இது வந்து 8 பிட்டுங்கிறதுனால 4, 4ஆ பிரிச்சிருக்கோம். இப்போ அந்த 8 பின்னையும் வந்து நம்ம வந்து ஹை பண்ண போறோம். எல்லாத்துக்குமே 1, 1ங்கிற வேல்யூ வந்து குடுத்தாச்சு. 0 டூ 7 பின்னுக்கு வந்து 1, 1 குடுத்தாச்சு. இப்போ கண்ட்ரோலருக்கு புரியிற மாரி ஒரு லாங்குவேஜ் பார்த்தோம்னா, அ ஹெக்ஸ் லாங்குவேஜ் அந்த ஹெக்ஸ் வேல்யூ மூலியமா நம்ம வந்து கண்ட்ரோலருக்கு வந்து புரியிற மாரி குடுப்போம். அப்போதைக்கு அந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, 2 பவர் n எனிதிங் பவர் 0 வந்து 1, 2 பவர் 1 வந்து 2, 2 பவர் 2 வந்து 4, 2 பவர் 3 வந்து 8. இது வந்து 8 பிட் கண்ட்ரோலர் தான் 4, 4ஆ பிரிச்சிருக்கோம். இந்த 4ஆவும், இந்த 4ஆவும் பிரிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த டோட்டல் வேல்யூ 8 பிளஸ் 4 வந்து 12, 12 பிளஸ் 2 வந்து 14, 14 பிளஸ் 1 வந்து 15. இந்த 15ங்கிற வேல்யூக்கு வந்து ஹெக்ஸா வேல்யூ என்னன்னா F. அதனால போர்ட் D வந்து 0xF1 குடுத்துட்டோம். இப்ப திரும்ப 8 பிளஸ் 4 வந்து 12, 12 பிளஸ் 2 வந்து 14, 14 பிளஸ் 1 வந்து 15. 15ஓட வேல்யூ வந்து F 0xFF குடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து போர்ட் Dங்கிறது அவுட்புட்டுங்கிறத சொன்னோம். அத வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து எல்லா போர்ட்டையும் ஹை பண்ணியாச்சு. இப்போ ட்ரிஸ்டிங்கிறது வந்து தான் சொன்னேனே, அது வந்து ஆ அத இன்புட்டா, அவுட்புட்டாங்கிறத கான்ஃபிகர் பண்றது வந்து ட்ரிஸ்டிங்கிறத வந்து 0x00ன்னு குடுத்துட்டோம். இப்போ 4 பின்ன வந்து எப்படி ஹை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதே மாரி தான் போர்ட்டில வந்து 0 டூ 7 பின் வரையும் இருக்கு. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு 4 பின்ன வந்து ஹை பண்றேன். நெக்ஸ்ட்டு 4 பின்ன வந்து 0 பண்றேன். இப்போ அதே மாரி தான் 2 பவர் n ஃபார்முலா தான். எனிதிங் பவர் 0, 2 பவர் 1 வந்து 2, 2 பவர் 2 வந்து 4, 2 பவர் 3 வந்து 8. 4, 4 பிட்டா பிரிச்சிருக்கோம். 8 பிட்டுங்கிறதுனால. இப்போ என்ன பண்றேன்னா, இத மட்டும் நான் கால்குலேட் பண்றேன். இத நான் வந்து கன்சிடர் பண்ணவே இல்ல. இப்ப அதனால எனக்கு வந்து என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 0ன்னு போட்டுர்றேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 15ன்ற வேல்யூ வரும். 8 பிளஸ் 4 வந்து 12, 12 பிளஸ் 2 வந்து 14, 14 பிளஸ் 1 வந்து 15. இப்போ 15ஓட வேல்யூ வந்து என்னன்னா F 0x0F. இப்போ ட்ரிஸ்டி வந்து நான் வந்து அவுட்புட்டா கான்ஃபிகர் பண்ணதுனால, அத வந்து அவுட்புட்டு 0x00. இப்போ ஜஸ்ட் ஒரு அனலாக் பின் ஒரு பின்ன வந்து இன்புட்டா எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, அனலாக் பின் போர்ட் A தான் அனலாக்ன்னு சொன்னேனா, இப்போ வந்து எனக்கு வந்து 0ங்கிற பின்ன மட்டும் எனக்கு அனலாகா எடுத்துக்க. இன்புட்டா எடுத்துக்க அப்படின்னா, அந்த பின்ன மட்டும் நான் 1 பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் 0 பண்ணிர்றேன். எனக்கு வந்து இந்த இந்த வேல்யூ வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியும். 2 பவர் n. இப்போ அதனால எனக்கு இங்க வந்து 1ங்கிற வேல்யூ மட்டும் தான் இருக்கு. அதனால என்னன்னா, 0x01. இத வந்து எப்படி பண்ணுவோம்னா, எனக்கு வந்து போர்ட்ல தானே சொன்னேன். நம்ம வந்து அத வந்து அவுட்புட் வந்து ஹையா இருக்கணுமா, லோவா இருக்கணுமான்னு டிஃபைன் பண்ணுவேன்னு. எனக்கு வந்து 0வா தானே இருக்கணும். இப்போ ட்ரிஸ்ஸுங்கிறது தானே என்ன சொன்னேன், இன்புட்டா, அவுட்புட்டாங்கிறத கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ அதனால நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு பின்ன மட்டும் இன்புட்டா கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டேன். ட்ரிஸ் ஏங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு பின் வந்து இன்புட் 0x01 வரும்.